மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸ் சேனல் யூடியூப் சேனல் இருக்குங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தொடர்ச்சியாக பசுக்களின் பதிவுகள் உங்களுக்கு முழுமையாக அடையுங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம பசுக்கள் பதிவில் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு அதிர்ஷ்ட பிறவியாக இருக்கக்கூடிய காங்கை இனத்தை சேர்ந்த 2ஆம் ஈத்து 6 பல் மயிலை பசு இரட்டை கன்று இன்று இருக்குங்க. நமது மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸ் கட்டுத்தரை வரலாற்றிலே முதல் முறையாக, அதுவும் பிரதோஷம் நாளன்று இரட்டை கன்றுகள் இன்றைய மயிலை பசுங்க. இது கன்றுகள் பார்த்திங்கன்னா, இப்போ கன்று இன்னி 10 நாளுக்கு மேலே ஆகுதுங்க. முதலாவதாக இந்த பசு பார்த்திங்கன்னா மயிலை கிடாரி கன்று இன்னிச்சுங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே மயிலை காளை கன்று இன்னிருக்குங்க. இந்த பசு 2ஆம் ஈத்து 6 பல்லுங்க. இரட்டை கன்றுடன் இருக்கக்கூடிய மயிலை பசு கன்றுகளும் மயிலை கன்றுகள். ஒன்று கிடாரி கன்றுங்க, இன்னொன்று காலக்கண்ணுங்க. இந்த பசு பார்த்திங்கன்னா கறவைக்கு காலணிக்க வேண்டியது இல்லைங்க. மாடும் கன்றுகளும் சுழி சுத்தமுங்க. பசுவின் பல் பார்த்திங்கன்னா 6 பல்லுங்க, 2ஆவது ஈத்து. இந்த பசு பார்த்திங்கன்னா ரொம்ப சாதுவான குணம். அதே சமயம் பார்த்திங்கன்னா கறவைக்கும் காலணிக்க வேண்டியது இல்லைங்க. இந்த பசு நல்லா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வண்டி எடுத்த மாதிரி சைஸில் நல்லா ஒத்த வண்டி மாடு மாதிரி இருக்குங்க. நல்லா உயரம் நடிக்குங்க. நல்ல ஒரு பொறுமையான குணம் கொண்ட காங்கை இனத்தை சேர்ந்த 2ஆம் ஈத்து 6 பல் மயிலை பசு இரட்டை கன்றுகளுடன் இருக்குங்க. இந்த பசுவும் கன்றுகளும் இருக்கக்கூடிய இடம் மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸ், சிறுநெல்லி கோவிலுங்க. ஜேடர்பாளையம் பக்கத்தில் பரமத்தி வேலூர் தாலுக்கா, நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா, வழக்கமாக எந்த பசுவும் எல்லா பசுவும் ஒரு கன்று ஈன்றுட்டுருக்குங்க. இந்த பசு பார்த்திங்கன்னா இரட்டை கன்றுன்றது பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு அதிர்ஷ்டமாக, ஒரு 100ல் 1 மாடு இந்த மாதிரி ஒரு இரட்டை கன்றுகள் ஈன்றுதுங்க. இரட்டை கன்றுகள் மாடு வழக்கமாக நாங்களும் பார்த்துருக்கோங்க. கன்று இருக்குது. நம்மளோட மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸ் கட்டுத்தரையில் இதுதாங்க முதல் டைமாக முதல் முறையாக இரட்டை கன்றுகள் நம்ம கட்டுத்தரையிலே ஈன்றுருக்குங்க. இந்த பசு பார்த்திங்கன்னா தலையீத்துலேயே கறவை பார்த்திங்கன்னா 2லேருந்து 2.5 லிட்டர் வரைக்கும் ஒரு வேலைக்கு கறந்துக்கலாங்க. கன்றுக்கு போக நாள் ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா 5 லிட்டர் வரைக்கும் நம்ம பால் கறந்து எடுத்துக்கிட்டு கன்று நல்லா ஊட்டிகிட்டு இருந்ததுங்க தலையீத்தில். இப்போ இந்த பசு 2 கன்று ஈனிருக்குங்க. இந்த 2 கன்று ஈனிருக்கனால நம்ம ஒரு வேலைக்கு 1லேருந்து 1.5 லிட்டர் நம்ம பால் கறந்துக்கலாம். நாள் ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2.5லேருந்து 3 லிட்டர் வரைக்கும் நம்ம கறந்துக்கலாம். அதுபோக கன்று மீதி இருக்கிற பால் நல்லபடியாக ஊட்டிக்குதுங்க. கண்ணுக்கும் போதுமான அளவில் இருக்குதுங்க பால். பொதுவாக ரெட்டை கன்று இருக்குது. பால் அளவு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இப்போ இதில் 1.5 லிட்டருக்கு பால் வருங்க. இந்த பால் அளவு நம்ம கறந்தது 1.5 லிட்டருக்கு பக்கமாக கறந்துருக்கோம். அதுக்கு பிறகு இப்போ கண்ணை ஊட்டுறதுக்கு அவுத்து விட்றாங்க. கன்றுகள் நல்லபடியாக பால் நல்லா நம்ம குடிச்சிக்குதுங்க. இப்போ ஒரு சிலர் இந்த 2 கன்று போட்டிருக்கு, கண்ணுக்கு தான் பால் ஆகும், வீட்டு செலவுக்கு என்ன பண்ணுறதுலாம் நினைக்க வேண்டாங்க. இது ஒரு தெய்வங்களோட கடவுள் ஆசீர்வாதத்தோட இறைவர்களோட இரட்டை கன்றுகள் ஈனிருக்கு. இந்த பசு பார்த்திங்கன்னா நம்ம பால் ஒரு 1லேருந்து 1.5 லிட்டர் நம்ம கறந்துக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த 2 கன்றுமே நல்லபடியாக ஊட்டிக்குது. நல்லா நம்ம ஊட்டிக்குதுங்க. அதனால் ஒரு சில மாடுகள் பால் அளவை பொறுத்து அது கன்றுகள் தான் ஆகும்னு நம்ம சொல்லலாங்க. இது அப்படி இல்லைங்க. அந்த மாதிரிங்க. அதே சமயம் மாடுகளும் நல்ல குணமாக இருக்குங்க. கன்றுகளும் நல்லா ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இந்த பசு நீங்கள் அதிர்ஷ்ட பசுவாக நினச்சி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தவங்க வாங்கிட்டு போய் நம்ம கட்டுத்தரையில் வச்சு வளர்த்தணுன்னா நீங்கள் தாராளமாக பதிவில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பால் கறந்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த 4 காம்பும் நல்லா ஒரு ஈவனாக ஒரு 4 காம்பும் ஒரு சீரான இடைவெளியில் நல்ல ஒரே சீர அமைப்பில் இருக்கக்கூடிய காம்பு அமைப்பு நல்ல ஒரு மடி சுருக்கம் வந்துடுதுங்க. பால் கறந்ததுக்கப்புறம் எடுத்த பதிவுதுங்க. இந்த பசு நேரில் பசு கன்றுகள் நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு போகணுன்னா நீங்கள் மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸ் இடம் பார்த்திங்கன்னா சிறுநெல்லி கோவில், பரமத்தி வேலூர், நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க. பதிவில் இருக்கக்கூடிய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.